அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினது. யாரோ ஒருத்தருக்கு மாத்திரம் அந்த வல்லமை வரல, எல்லாரையும். ஆண்டவரிடத்திலிருந்து வல்லமை வரும்போது ஏதோ முன் வரிசையில் இருக்கிறவங்களுக்கு மாத்திரம் அல்ல, பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு அந்த வல்லமை. யாரோ ஒருவர் மேல மாத்திரம் அல்ல, எல்லார் மேலையும் அந்த வல்லமை. எத்தனை பேர் மேல அந்த வல்லமை இறங்கணும்? விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இயேசுவிடத்துல என்ன செய்துதான்? வல்லமை புறப்பட்டு. எப்ப புறப்படும்? நம்ம விசுவாசிக்கும் பொழுது, நம்ம கேட்கும் பொழுது வல்லமை புறப்படும். நீங்க விசுவாசிக்க, நான் விசுவாசிக்க, என் வாழ்க்கையில அந்த வல்லமை வெளிப்படட்டும். என் பலவீனத்துல உங்க வல்லமை வெளிப்படட்டும்பா. எனக்காக உங்க வல்லமை புறப்படட்டும்பா. ஹல்லேலூயா. விசுவாசிக்கும் பொழுது அந்த வல்லமை இறங்கி வரும். அந்த விசுவாசிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில, உங்க சரீரத்துல, உங்க குடும்பத்துல, உங்க பிசினஸ்ல, உங்க வேலையில அந்த வல்லமை இறங்கும்.